இப்போ அது பார்த்துட்டு 1000 ரூபா காசு எடுத்து கையில போட்டு தந்துச்சு. போத்தி தந்துட்டு போது வேண்டிச்சு மாற்றாத்தையும் சரி அப்ப ஜாலியா கண்டா அனைவருக்கும் வணக்கம். நான் அனு. இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டை தான் நிற்கிற மலை மாதிரி. இன்றைக்கும் வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட நாளாக இருந்தால் வாழ்க்கை முறை எப்படி போகிறோன்றதை தான் வீடியோ வந்து பதிவு செய்ய போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுப்பா இந்தா விளையாடும் இந்த 2 நிமிஷம் இந்தா அக்கா கொண்டு ஊனா கொண்டு அக்கா கொண்டு பிள்ளை கொண்டு ஓகே. அப்போ முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா சேரு அக்கா வந்து அங்கே நிற்கிற தம்பிகிட்ட வந்து விட்டுருக்குறா. அந்த வீட்டை போய் பழம் சாப்பாடு இருந்தால் வாங்கிடுவோம் கோழிகளுக்கு போடுற கதை வந்து இரவு சாப்பாடு கொடுவது மிஞ்சிருந்தானே சோறுவல் என்னென்றாலும் சாப்பாடு மிஞ்சிருந்தானா அப்போ உடனே வந்து சாருவாக்கா விட்டு இருக்கிறா கோழிகளுக்கு சாப்பாடு இருந்தால் கொண்டு சொல்லி அப்போ சரியான பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சாவு வந்து இடியப்பம் வைக்காது. அப்போ இடியப்பம் வச்சு மிச்சம் அப்போ அதை வந்து கோழிகளுக்கு கொட்டக்கூடாது கோழிகளுக்கு வந்து போடுறாங்க. அப்போ கோழிகளுக்கு வந்து கொடுத்து விட்டாது அவள் உடச்சி கொடுத்து சொல்லு. அப்போ கோழிகளுக்கு வந்து இதை வந்து டெய்லி காலமையில விடுவாண்டா என்னது தம்பிங்க. அப்போ சரின்னு சொல்லி இது கோழிக்கு வந்து சாப்பாடு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பால். இது வந்து எங்கள் அம்மா வந்து எடுத்து கொடுத்து விட்டவா பண்ணையில் இல்லை சோறை அம்மா வீட்டு பக்கத்தில் பேக்கரியில் வந்து நல்ல பால் உண்மைக்கு வந்து உடன் பால். அப்போ பால் வந்து வாங்கி கொடுத்து விட்டோம். அது மட்டும் இல்லாமல் பாலோடு சேர்த்து ஏஞ்சம்மாக்கு ஒரு ரஜிவன் தம்பி குட்டிக்கு ஒரு 2 நோவல் பன்ஸ் வந்து வாங்கி கொடுத்து விட்டுருக்குறான். சாரக்கா இன்னைக்கு வீட்டை வந்துருக்குறா. காட்ட முடிஞ்சா அப்போ எனக்கு பார்க்க கவலையா இருக்கு. என்னத்தை கொடுக்கலாம்னு யோசிச்சு கொண்டிருந்தேன் நான். சரி இப்போ சர்வாக்கா ஆனா என்ன காய்ச்சல் அப்பா வந்து பார்த்தா கிளியப்பா கிளியப்பா வந்து சிரிப்பு வந்துடும். அதோட விரும்பி கிளியப்பா வந்து பார்த்துட்டு 1000 ரூபா காசு எடுத்து கையில போட்டு தந்துச்சு. போத்தி தந்துட்டு போது வேண்டிச்சு அப்படிதான் இப்படி கைக்கு பொத்துன படினா கொண்டு வந்துட்டு அப்பா சரி அப்ப ஜாலியா கண்டா இது என்ன அப்படியே சற்றி எதிர்பார்க்கல எனக்கு அண்டின மகள் தந்தது. அப்ப நான் சாப்பிடுற ஒரே பழங்கள் நீங்க சாப்பிடுங்க. சாமியான் தந்தது எங்களோட பழத்தை சாப்பிட்டேன்னா என்ன செய்யறது 10 மணிக்கு மொப்படிக்க உடல் நிலவரத்துக்கு சரி சூழ்நிலை என்னோட அன்பயத்துல இருக்கு. அப்ப அதனால என்ன பலப்படுத்தி சின்னத்தான விட்டு 1/2 கிலோ வரவர கேரட் புரிஞ்சுக்க வச்சாங்க. வந்து அதை தான் போய் ஏதாவது செஞ்சு
சாக்கடை போகுது. அப்புறம் எப்படி பார்த்து யாரு அந்த நாட்டுக்கு வந்த புரியாத ஒட்டி மீன் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் சாப்பிட்டா விட மாட்டியாம் அனத்தாலே சாப்பிட மாட்டேன் மோதிர போடுங்க வேகாத போடு மீனா கொடுங்க மோதிர போட்டு போட கொண்டு அம்மாட்டாங்க மஞ்சள் மஞ்சளா வந்தது அப்படி பித்தம் எனக்கு மஞ்சள் மஞ்சள் மீன் மஞ்சளுக்கு போராட்டம் வெட்டி மீன் சாப்பிட அப்போ புதிய காலத்தெல்லாம் அப்புறம் சோம்பலா கிடக்கு தலையை முழுக்க அம்மா ஏன்னா படம் கொடுக்கக்கூடாது வடிவு அந்த கேட்டா உடுப்பு வடிவா இருக்கு ஏனாத்தி இவ்வளவு காலநிலையை போட்டு கொண்டு போகணும் விழுந்து போடுவீங்க ஆத்திய பார்த்தா முஸ்லீம் பிள்ளையா உருன்னா காலம் வந்த உடனே தென்பட்டது என்னது சொல்லணும் வந்துருந்தேன் அது ஒரு பக்கம் நான் சொல்லுவேன் கண்டிப்பா காரணம் மாற்றத்தையும் போடல அம்மாவோட வில்லியம் டூ பிச்சு போட்டான் தோட்ட பிச்சு போட்டான் அம்மா கடி தம்பி கடி ஊசி குணம் பரவாயில்ல நானும் ஆசைக்கு ஒரு படியனும் பட்டேன் கடல் கொடுத்துருக்குறாங்க தங்கமும் வைரத்தை பாருங்க இந்த மோட்டர் சைக்கிள் போறோம் அம்மா பேக்க வச்சுக்கிறேன் அம்மா எங்க ஓட்டுது பேன்சியாக்கா சாருவக்காரெல்லாம் வந்து வீட்டில் நின்றவங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எல்லாரும் வந்து போட்டினா மெயின்டைனி சமையல் நேரம் ஆகிட்டு அப்போ அவங்க தங்கட வீட்டை வந்து போட்டினா சமைக்கணுமெண்டு இப்போ நானும் பார்த்தீங்கன்னா தம்பிக்குட்டியை வந்து நித்திரை ஆக்கிட்டு மழை மலர்ந்து சமைக்கிறதுக்கு வந்து ஆயத்தமாகிறேன் எங்கள் தம்பிக்குட்டியை நித்திரை விழும்புறக்குள்ள வந்து நான் சமையலை வந்து முடிக்கணும் இப்போ புத்தரிசி கிணக்கியே போட்டுட்டேன் அப்போ வசந்து வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்துருக்கு என்ன மீன் பேரக்குட்டி மீன் சொன்ன விட்டேன் நான் என்னங்கடா மூத்தாக்காம சொன்னவா அனு நீ பேரக்குட்டி மீன் வாங்கு அது வந்து நல்லா இருந்தது அன்றைக்கு பெரிய நான் வேன் இருந்தது கறிக்கண்டு
ஆனால் வசந்த் வேன் அந்த பேரக்குட்டி வந்து கொஞ்சம் சின்ன நாயிட்டு சொல்லியிருக்கு. இந்த இது கொஞ்சம் சின்ன பேரக்குட்டி பரவாயில்ல கிடக்கு. கடைக்கு வந்து காணும். அதுக்கு வந்து 2-4 தலை வந்துருக்கு. தலையில் வந்து கலட்டி போட்டு நான் வந்து கரைக்கு வந்து எடுக்க போகிறேன். இப்போ இதை என்ன செய்வோம், இதை வந்து ஒரு டஸ்ட்பினுக்காக போடுவோம். அது கிடக்குதுமா. இப்போ வந்து நான் இன்றைக்கு வந்து கோவாய்க்கு சொல்லிவிட்டேன். ஏன்னா புத்தரிசி சோறு மீன் குழம்பு வேக இருக்கு வந்து நல்லா இருக்குமென்றையா கோவாய்க்கு வந்து சொல்லிவிட்டேன். ஆனால் கோவா பெரிய கோவாயை தான் கிடக்கு. மரக்கறிகள் இப்போ கொஞ்சம் விலை தான். என்ன விலையாண்டு தெரியாது. ஏன்னா நான் போயில கடைக்கு தான் போய் வந்து வாங்கி கொண்டு வந்து தந்துட்டு போட்டுட்டு அந்த கடைக்கு. இப்போ நான் அதுக்கிடையில் வந்து தம்பிக்குட்டி ஒழுங்குற கடையில் வந்து நான் சமைக்கணும். அப்புறம் தம்பிக்குட்டி ஒழும்பினாண்டா என்னை வந்து சமைக்க விட மாட்டான். தூக்கட்டி கொண்டு நிற்பார். இப்போ எனக்கு ஏஞ்சம்மா குட்டி தான் உதவி இப்போ எனக்கு செய்துதான் இருந்தது. பாகம் வீடு வாசல் கூட்டி தனியாக தானே வாங்கி இருக்கிறவா. அப்போ இப்போ நர்சரி லீவு தானே. அப்போ அவள் என்ன செய்வான், அம்மா நீங்கள் சமையுங்க நான் வீடு வாசல் கூட்டுன்னு சொல்லி தும்பு கட்டி எடுத்து தானெல்லாம் கூட்டி ரெண்டி செய்து தருவேன். எனக்கு அவங்களுக்கு வந்து 7ஆம் தேதி வந்து நர்சரி வந்து தொடங்குது. அப்போ போர் அடிக்கு. நானும் இப்போ கொண்டு தான் வீட்டை அப்போ தனியாக தண்ணி இருப்பேன். சரியாக இருக்கும். பேஞ்சமானண்டா ஓரளவு கொஞ்சம் உதவியாக இருக்கும். எனக்கும் ரொம்பலாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நானும் ஏஞ்சம்மாவும் இப்போ கொண்டு தான் இருக்கிறோம். நம்ம குடி பண்ணி நித்திர போயிட்டேன். அப்போ ஏஞ்சம்மா இப்போ எனக்கு வீடியோ எடுக்கிறது. நான் வந்து மழை சமைக்கணும். இன்றைக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு. மேற்குமே இப்போ வந்து 11:30 ஆச்சு சமையல் தொடங்க. நேரம் போட்டுட்டு இப்போ கொண்டு வந்து நித்திரை ஆக்கிட்டு தான் சமைக்கிறதுனா மற்ற நெருக்க போயிட்டு வந்தது கொஞ்சம் வந்து நேரம் போட்டு. இப்போ வந்து கோவா விருப்பம். எங்களோட அம்மா கோவா வர நல்லா செய்வா, நல்லா இருக்கும். இதுதான் வெட்ட சொல்லுவாங்க. அம்மா அடிக்கடி கோவா வெட்ட சொன்னான். இப்படி கொத்தி போட்டு இப்படி அரிஞ்சா டக்குன்னு சின்ன சின்ன வருமானு சொல்லுவாள். இப்போ இதுவும் உங்களுக்கு பெருத்தா அப்புறம் நீட்டு சொல்லுவாள். கொத்தி சொல்லுவாங்க. அம்மாவோட இருந்து பழகினது தான். எல்லாரும் வந்து நின்றுட்டு போன அப்புறம் பஞ்சியாட்டுக்கு தனியாக இருக்கு. அனுஷியாக்கா கொஞ்சம் உடம்பு நிலைய கொஞ்சம் சரியில்லை. அப்போ போயிட்டா சமைக்க போகிறோன்னா சொன்னவா. சாருவக்காவும் சமைக்க போகிறோன்னா சொன்னவா. அவள் இடியப்பம் வைக்க போகிறான் சாருவக்கா அன்றைக்கு. இப்போ வந்து நான் எல்லா மிரக்கறிகள் வெங்காயம் கோவாயில் அது இதிலே இருந்து வெட்டி போட்டு கொண்டு போனேன்டா. கிச்சனுக்கு கொண்டு போனால் மழை சமையலை வந்து செய்து தான் டக்கடக்கண்டு. ஏன்னா ஏற்கனவே வந்து தேங்காயை நான் திரும்பி வச்சேன். இப்போ கொண்டு கொஞ்சம் விளையாடி கொண்டு கேட்க அந்த டைமுக்குள்ளே வந்து தேங்காயம் மழை திரும்பி வச்சேன். நான் என்னண்டா சமைக்கிறதுக்கு வந்து சுகமானேன். கொடுத்தோம் ஐஸ்பெர வேன் போட்டு போகுது. சரி கூட்டலுக்கும் ஐஸ்பெர வான் கொஞ்ச நாள் இங்கே காணையில் இருந்த நாங்கள் திரும்ப போ மழைக்கு முதல்ல யார் வாங்குறது. இப்போ போகுது பாட்டுக்கு நிப்பாட்டுங்க. ஏன் நிப்பாட்டினான்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்பெர வேன் போகுது. அப்போ அதில் சினிமா பாட்டு கொண்டு கொண்டு சத்தமாக போகுது. அப்போ அதை நிப்பாட்டிடலாம். ஓகே இப்போ கொஞ்ச நேரம் போனை வந்து நிப்பாட்டி வச்சக்கான காரணம் வந்து நல்ல ஊர்க்கத்தி நான் வெட்டி இருக்குமா. அது வந்து ஹஸ்பெல்ல வேணதால் போனால் தான் இப்போ சினிமா பாட்டு போட்டு கொண்டு போச்சு. விலையை சத்தமாக தான் நான் டக்கண்டு நிப்பாட்டிட்டு தம்பிக்கிட்ட போய் டக்கண்டு ஏனியை வந்து ஆட்டினான். என்னடா டக்கண்டு வந்து ஒளிம்பிட்டு வேறன்னு என்ன எலும்ப விடக்கூடாது. எலும்ப விட்டால் சமைக்க விட மாட்டேன். இப்போ இதை என்ன செய்வேன்டா கொஞ்சம் பெருசாக தான் வெட்டி போட்டேன். இதெல்லாம் வெட்டி போட்டு தான் கழுவ போகிறேன். கோவா வெட்டி போட்டு தான் கழுவுறேன் நான். இப்போ இதை வந்து நீட்டு சில்லறலாம் கொஞ்சம் பெருசு தாராக இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நீட்டு சில்லறலாம் கொஞ்சம் இப்படி கொத்தி விட்டுருந்தா சரி. இன்றைக்கி பேரக்குட்டி மீன் தான் வாங்கினது. அப்போ பேரக்குட்டி மீனை வந்து கொஞ்சம் தக்காளி பழம் தான் சொல்லிவிட்டுனா கொஞ்சம் தாளித்து வச்சு கறி வைக்க அப்புறம் நல்லா இருக்குது. மட்டுக்காக வச்சு விடுவோம். கொஞ்சம் கறி இப்போ சைரவளையும் வந்து மீன் கறி வந்து சாப்பிட்ற கூட இருக்குது. சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வரையில இன்றைக்கு இப்படி வெங்காயம் தான் கறிக்கு. எஞ்சமாக என்ன சாப்பாடு விருப்பம்? எஞ்சமாக சாப்பிடுங்களா இன்றைக்கு? எஞ்சமாக்கு மீனண்டா பிடிக்காது. என்ன செய்கிறது? பொரிச்செண்டாலும் கொடுக்குறது இன்றைக்கு. தம்பி குட்டிக்காக தான் இந்த குடிச்சரிசி போட்டேன்னா
அண்ட் அவருக்கும் வந்து நேற்று சாரோ கட்ட வேணாம். அப்போ நேற்று சாரோக்கு வெளியே பண்ணேன். அப்போ நான் வந்து குத்தரிசி போடணும் என்னங்க ஏஞ்சமாக பருப்பு கறி அடிக்கிறோம் நம்ம ஏன்னா பருப்பு காய்ச்சி மீனும் பொறிச்சி தருவேன். பெருசாக மீன் சாப்பிட்ற கூட இது எல்லாரும் சாப்பிட்ற கூட தான் எங்களை விட்டு அம்மா அடிக்கடி இப்போ வந்து ஃபோன் பண்ணினவா என்ன மீனுக்கு கொடுத்து விட்டாங்கன்னு கேட்டவா. நான் என்ன இப்படி நாங்கள் மீனுக்கு வேறு பிடிக்கிட்டாங்க மீனுவெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். அந்த ரஜ்ஜியெல்லாம் விட்டுட்டு அந்த ரஜ்ஜியல் ஒன்றும் இல்லை அந்த மீனுவெல்லாம் சத்து இருக்குன்னு பேசினாவா. அப்போ என்ன சமையல் முதல்லேருந்து காட்டுங்க. ரைஸ் குக்கர்லேருந்து குத்தரிசி சோறும் பேரமீன் குட்டி கறியும் அப்புறம் கோவாயும் பருப்பு கறியும். ஓகே மற்றது மீன் பொரியல் வேணம்மா. இவ்வளோ தான் இன்றைக்கு மதிய நேரம் வந்து சமையலைண்ணா. அப்புறம் நாங்கள் வந்து சமையல் முடிஞ்சுது. தம்பி குட்டி குழம்பு சுடு தண்ணி வச்சு குளிச்ச பார்த்துட்டு ஏஞ்சம்மாக்கும் டியூஷன் இருக்குன்ட்டேக்கேண்ணா. அப்புறம் நாங்கள் டியூஷனுக்கு விழுக்கிடணும். ஓகே இதுதான் எங்கடா மதிய நேர சமையல். அடுத்த கட்டம் என்ன நடக்கிறதையும் பார்ப்போம். போக்குண்டாப்பா போக்குண்டாப்பாக்கு மேலே கொண்டு வந்தாச்சு. நான் பூனைக்குட்டி பிடிக்க போமா தம்பி நானும் பூனைக்குட்டி இதை வேணாமண்டி போட்டு தான் வந்து சாப்பிட்றார். கோப்பைக்க தனக்கு வெறும் சோறு போட்டு தர சொல்லி நல்லா இருக்கோ பக்கு தம்பி இங்கே பாருங்க அம்மாவை இங்கே நல்லா இருக்கோ சோச்சா நல்லா இருக்கோ. சாப்பிடுங்க அச்சா சோக்கா இருக்கோ. சோக்கா இருக்காம்மா சாப்பிடுங்க. என்னண்டா வயதுக்கு போனா சரி என்னண்டு சாப்பாடு பிடிக்கிறாருன்னு பாருங்கோ. வைங்கோ ஆச்சா இந்த அம்மா இருக்கா பாருங்க. மிம்மியும் தான் இருதோ மிம்மி வைக்கல பிள்ளைக்கு. மிம்மி நான் தான் தீத்தி விடணும். மிம்மி இப்போ கையெல்லாம் அலைஞ்சிடும். தம்பி இச்சா சாப்பிடுங்க சாப்பிட்டு காட்டுங்க. அச்சாவே இருக்கோ. சாப்பிடுங்க இங்கே பாருங்க அம்மா பாருங்க இருக்கா கண்ணாடிங்க இருக்கா கண் அப்பு ஆச்சா என்னென்றாலும் சாப்பிடட்டும். புத்தரிசி சோறு தானே. தம்பி அம்மா தீதி விடட்டா சாப்பாடு. மிம்மியோ தான் சரி அம்மா தீதி விடட்டோ சாப்பாடு. அம்மா தீதி விடட்டா பிள்ளைக்கு சோறு தீத்தட்டா அம்மா. அச்சாவே இருக்கோ. ஓ மாமாடியா அச்சா சாப்பிடு காட்டுங்க கிள்ளி அக்கா அங்க சாப்பிடுங்க விளையாட்ட விட்டுட்டு. தம்பி சாப்பிடுங்க சாப்பாடுன்ற அளவு கிள்ளி சாப்பிடுங்க. வைக்கோங்க ஆச்சா குட்டி அச்சா புல்ல அச்சாச்சா சரி இப்போ போக்குண்டு சாப்பிடுங்க என்ன நல்லா இருக்கோ. சரி அச்சா பிள்ளை நான் குழப்பேற பிள்ளைய சாப்பிடுங்க என்ன கூடாது. ஏஞ்சம்மா கொடு ஏஞ்சு கொடு. இருக்குக்கா பா மாதிரி இருக்கா புள்ள இருக்கு பின்ன கிழத்து விடு ஏஞ்சு இருக்காது பொருள். உங்க தம்பி போக்கு போக்கு ஆடி காட்டுறாக்கா. குறுக்க நிப்பாட்டி விடு ஆளை குறுக்க நிப்பாட்டி விடு. ஒரு கழுத்து விடு பின்னுக்கு ஒரு கழுத்து விடு சீலை அழுத்து விடு பின்னுக்கு. அக்கா சரி நீ ஆடு.
ஒன்றுடா ஏஞ்சக்கா பின்ன கிளத்துடு பின்ன கிளத்துடு தீல இருக்கா அவ்வளோ போகிறான் கிளத்துடு இவ்வளோ போகிறாரா போறடா போறடா அக்கா ஒருக்கா இவரு பாமது இவரு ஏஞ்சக்கா அழுத்து விடு ஏஞ்சம்மா அப்படில அழுத்து விடு பின்ன ஒரு காய்ச்சி அப்படில கேட்டு அம்மா என்ன அக்கா கடிச்சு விடு அக்கா ஒரு கடிச்சு விடு ஏஞ்ச மைனி தடவை அதை விட ஆடட்டும் பா ஆடு தம்பி ஆடு தம்பி கோமத்து தலைவாணி அடிக்க போகிறான் பேர் அக்கா தலைவாணி கொண்ட போடுறாங்க தம்பி அக்கா பாய் சொல்லி விடு முடிச்சு விடு பாயன்னு சொல்லி தம்பி பாய் சொல்லி விடு தம்பி பாயன்னு சொல்லு பொக்குண்டு கோவத்தை